ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 34 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? வாக்கிங் பண்ணிங்களா? சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன ஏன்ட்ட கேட்குறீங்களா? நான் தான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல, நான் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கும் பண்ணினேன். ஒரு 10 minutes ஃபஸ்ட்டு பண்ணேன். ஏன்னா நம்ம இப்போ 30 minutes வாக்கிங் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ அது கூட இதையும் ஹெவியாக பண்ணோன்னா நமக்கு டயர்டாக தான் இருக்கும். அதான் அடுத்த நாள் திரும்ப கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ அதனால நான் இன்றைக்கி 10 minutes பண்ணேன். அது எனக்கு ரொம்ப டயர்டாலாம் தெரியலை. 10 minutes சும்மா சின்ன சின்ன எக்ஸசைஸ் தானே பண்ணுறோம். ஸோ அதனால ரொம்ப இதாக தெரியலை. வாக்கிங் இன்னைக்கு நான் மார்னிங் 30 minutes அண்ட் ஈவினிங் 30 minutes பண்ணேன். ஈவினிங் எதுக்காக பண்ணேன்னா, நான் இன்னைக்கு எங்கள் அத்தை ஊரில் திருவிழான்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்கு போயிருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருந்து, வேற நம்ம குறைச்ச உடம்பே நம்ம திரும்ப ஏற்றிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நான் வீட்டுக்கு வந்ததுமே வாக்கிங் தான் பண்ணேன். 30 minutes வாக்கிங் முடிச்சுட்டு தான் மற்ற எதாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை தான் பண்ணேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி 5000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 5364 ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு எனக்கு 1 hour மேலே ஆயிருக்கு இந்த 5000 ஸ்டெப் நடக்கிறதுக்கு. சரி, நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்க? கவுண்ட் பண்ணிங்களா? இல்லை எவ்வளோ நேரம் நடந்தோன்னு தான் பார்த்தீங்களா? சரி, கொஞ்சம் கொஞ்சமாகவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸில் இது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் இதை நடந்துக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? சரி, மார்னிங் 2 இட்லி, அதுக்கு சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டேன் காலையில் ஸ்நாக்ஸுக்கு 11 மணி போல். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கோயிலில் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல, ஸோ சாதம், சாம்பார், ரசம், அதுக்கு வாழைக்காய் கூட்டு, அவியல். இந்த 2 தான் நான் சாப்பிட்டது. கூட்டில் நாங்கள் வச்சது இருக்கட்டும், நான் சாப்பிட்டது இதுதான். அடுத்தது பாயசம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்து, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாள் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குல்ல, அங்கே அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அடுத்த நாள் நம்ம அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே ஸ்வீட் பார்த்தாலும் எடுத்து சாப்பிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன், பாயசம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டெம்ப்டிங்கில் திரும்ப தொடர்ந்து அதை எடுக்கக்கூடாது, அதனால. அதுக்கப்புறம் நைட்டு 2 சப்பாத்தியும் அதுக்கு தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்தது வழக்கம் போல் காலையில், ஈவினிங், நைட்டு அப்படின்னு சொல்லி 3 cup ஆஃப் மில்க் குடிச்சுக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு நைட்டு கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சர்ச் பண்ணி பார்த்தேன் நம்ம ChatGPTயில். ஆனால் ப்ரோட்டீன் ரொம்பவே கம்மியாக இருந்த உடனே சரி வேறு என்ன சாப்பிடலான்னு பார்த்தேன். வேறு சோயா சங்க்ஸ் நான் வாங்கி வச்சுருந்ததை இங்கே அம்மா வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுவும் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது கொஞ்சோண்டு பிஸ்தாவும் முந்திரியும் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிடலாம், கொஞ்சமாவது ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி சாப்பிட்டேன். நான் அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை இதை அட்டாச் பண்ண முடியல, நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? அதனால் அதை சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கடைசியில் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா கேலரிஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நான் நினச்ச அளவு இல்லை. ஏன்னா நான் பாதிக்கு பாதி தான் இன்றைக்கி ப்ரோட்டீன் ரீச் பண்ணியிருக்கேன். அதோட கேலரிஸும் இன்றைக்கி மெயின்டைன் கேலரி அந்த லெவலுக்கு போயிட்டேன். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு நம்ம 1600 to 1800 எடுப்போம். இன்றைக்கி கேலரிஸ் 2000 பக்கத்தில் போயிட்டு மெயின்டைன் கேலரியில் தான் இருந்துச்சு. ஆனால் ஓவராகல. ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். சரி, நான் இப்போ எவ்வளோ கேலரி எடுத்தேன்னு சொல்லிக்கிடவா? சரி, மார்னிங் 2 இட்லி எடுத்துடல, அதுக்கு 160 கேலரி. அடுத்து கொய்யாப்பழத்துக்கு 60 கேலரி. அடுத்த லஞ்சுக்கு சாதத்துக்கு 390 கேலரி. சாம்பார் ரசத்துக்கு
120 கேலரி. அடுத்து வாழைக்காய் கூட்டுக்கு 50 கிராம் போல தானே நம்ம சாப்பிட்ருப்போம், அதுக்கு 70 கேலரி. அவியலுக்கு 80 கேலரி. அடுத்த பாயசம் ஒரு கரண்டி குடித்தோம்ல, ஏன்னா ஒரு கரண்டி தானே ஊற்றுவாங்க, அதுக்கு கேல்குலேட் பண்ணும்போது 120 கேலரி. மொத்தம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஹெவியாக லஞ்ச் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, 280 கேலரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 சப்பாத்தி எடுத்தோம்ல, அதுக்கு 200 கேலரி. அடுத்து தக்காளி தொக்குக்கு 80 கேலரி. அடுத்த 3 கப்பு மில்க்குக்கு 450 கேலரி. கிரேப்ஸுக்கு 35 கேலரி. முந்திரிக்கு 110 கேலரி. பிஸ்தாக்கு 80 கேலரி. அப்படின்னு சொல்லி மொத்தம் லஞ்சுக்கு 780 கேலரியா. அடுத்தது நைட்டு 250 கேலரியா. அடுத்த பாலுக்கு 450 கேலரியா. மார்னிங்க்கு 220 கேலரியா. அப்படி மொத்தம் 1955 கேலரி இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் புரோட்டீன் 40 to 45 கிராம் தான் எடுத்திருக்கேன், பாதிக்கு பாதி தான் எடுத்திருக்கேன். கார்ப்ஸ் இன்னைக்கு அதிகமாகி போச்சு, 260 to 280 எடுத்திருக்கேன். அடுத்த ஃபேட்டு 55 to 65 கிராம் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது இப்படி தான். ஆனால் நான் இதில் வெளியில இருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடலை. இந்த கோயிலெலாம் வெளியில் மசாலா பூரி, பானிபூரி, ஐஸ்கிரீம் அப்படிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அது எதுவுமே நான் வாங்கி சாப்பிடலை. ஸோ இன்னைக்கு நான் சாப்பிட்டது இவ்வளோ தான். நாளைக்கு எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும், ஏன்னா நாளைக்கும் ஒரு கோவிலுக்கு போகணும். அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கட் பண்ணி நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்படியே சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகுதானும் பார்க்கணும். ஓகேவா?